அனைத்து தேவாலயங்களிலும் புத்தாண்டு நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் ஆடம்பரமின்றி எளிமையாகவே நடைபெற்றன. சாந்தோம் புனித தோமையார் தேசிய திருத்தலத்தில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு வழிபாடுகள், உயிரிழந்தவர்களின் ஆன்மாக்கள் இளைப்பாறுவதற்கும் பிரார்த்தனை நடைபெற்றது. புத்தாண்டு நள்ளிரவு வழிபாடு குறித்து விவரிக்கிறார் நமது செய்தியாளர் கவிக்குயில் சரோஜினி. 2016ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறந்ததை முன்னிட்டு சென்னையில் கொண்டாட்டங்கள் களை கட்டி இருக்கின்றது. குறிப்பாக தேவாலயங்களில் நேற்று இரவு முதலிலிருந்தே சிறப்பு பிரார்த்தனைகள் எல்லாம் நடைபெற்று வந்தன. நேற்று இரவு 11 மணியிலிருந்து எல்லா தேவாலயங்களிலுமே இந்த புத்தாண்டையொட்டி சிறப்பு பிரார்த்தனைகள் நடந்தது. குறிப்பாக சென்னை சாந்தோம் தேவாலயம் என்பது ஆசியாவிலேயே மிகவும் பெருமைக்குரிய ஒரு தேவாலயம். தமிழகத்தின் எல்லா பகுதிகளில் இருந்தும் இந்த தேவாலயத்திற்கு கிறிஸ்தவ பெருமக்கள் இந்த புத்தாண்டிற்கான பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். இந்த பிரார்த்தனைகளின் மூலம் கடந்த ஆண்டு, அதாவது 2015 நாம் சந்தித்த சவால்கள், சந்தித்த தோல்விகள், இது எல்லாவற்றையுமே கடந்து அதிலிருந்து பாடங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு இனிவரும் காலங்களில், அதாவது இந்த 2016 ஆண்டில் இது எல்லாத்தையுமே கடந்து சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடிய எல்லாருடைய ஒரு பிரார்த்தனையாகவும் இருந்தது. இந்த பிரார்த்தனைக்கு வந்திருப்பவர்களிடம் நாம பேசலாம். சார், 2015 பல்வேறு சவால்களை எல்லாம் நாம கடந்து வந்திருக்கோம். 2016 எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதாவது 2016 ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கணும். சேம் டைம் எந்த ஒரு லாஸ்ட் இயர் வரைக்கும் அந்த ஃப்ளட்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த டைம் ஒரு நல்ல இதுவாக இயரா அமையணும் அப்படின்னு தான் என்னோட கருத்து. ஸோ 2016 இன்னும் நல்ல ஒரு பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. இந்த மாதிரி பெரியவர்கள் மட்டும் இல்லாம சின்ன சின்ன பசங்க கூட இது இரவு நேரம் அப்படிங்கறத பார்க்காம இங்க பிரார்த்தனைகள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்கள்ட்டையும் நாம பேசலாம். பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? 2016 எப்படி இருக்கணும் உங்களுக்கு? 2016 நல்லா இருக்கணும். இந்த நியூ இயர்ல நல்ல ஹாப்பியா கொண்டாடுங்க. வெரி குட். குழந்தைகள் மட்டுமில்ல, பெரியவர்கள் எல்லாருக்குமே இதுதான் ஆசை. அதாவது 2016ஆம் ஆண்டு எந்த கஷ்டமும் இல்லாத, கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாங்கி வரக்கூடிய சக்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கணும் தான் இருக்கு.